ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசுல 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அருமையான சூப்பரான பதவிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ பாத்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 17/7/2020. ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நேர்முக தேர்வின் மூலம் பாத்தீங்கன்னா செலக்ஷன் பண்றாங்க. எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்புக்கு மேல் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். விடைக்குள் போவதற்கு முன்னாடி தமிழக அரசுல பாத்தீங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஃபுல் டீடைல்ஸ் அடங்கிய வீடியோ பாத்தீங்கன்னா விரைவில் நமது சேனலில் அப்லோட் செய்யப்பட உள்ளது, மறக்காம பாருங்க. ஸோ கைஸ், இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு ரேஷன் கடை வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுவரை பாத்தீங்கன்னா 27 மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா திண்டுக்கல், திருவண்ணாமலை, திருப்பூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விருதுநகர், ராமநாதபுரம், சென்னை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், கடலூர், கரூர், நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், புதுக்கோட்டை, நீலகிரி, திருச்சி, தருமபுரி, தூத்துக்குடி ஆகிய 27 மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு மாவட்ட வரையா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை நாம பார்க்க போறோம். ஸோ என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, நியாய விலைக்கடை விற்பனையாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா 74 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பாத்தீங்கன்னா நியமன நாளிலிருந்து ஓராண்டுக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தொகுப்பூதியமாக ஒரு மாதத்திற்கு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் தராங்க. ஓராண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஊதிய விகிதம் பாத்தீங்கன்னா 4300 இருந்து 12,000 வரைக்கும் தராங்க. ஆண்டு ஊதிய உயர்வு பாத்தீங்கன்னா 2.5% வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா 1/1/2020 அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பாத்தீங்கன்னா ஓசிக்கு பாத்தீங்கன்னா 30 வயது வந்து கொடுத்திருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்ஏ வகுப்பினருக்கு பாத்தீங்கன்னா வயது வரம்பு இல்லை, நோ ஏஜ் லிமிட். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ செலக்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் பண்றாங்க. எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. அதுக்கடுத்து விண்ணப்ப பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 150 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. டிடி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைமையகம் மற்றும் கிளைகள் அப்படின்னா தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளை போயிட்டு மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் புதுக்கோட்டை மாவட்டம் என்ற பேர்ல பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. டிடி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தின் எண், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், அதுக்கடுத்தாக உங்களுடைய நேம் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், அனைத்து வகுப்பினை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து வகுப்பினை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு பாத்தீங்கன்னா விண்ணப்ப பதிவு கட்டணம் வந்து கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கும் டீட்டெயில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 17/7/2020. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் புதுக்கோட்டை மாவட்டம் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம் 6103/2 அன்னவாசல் சாலை புதுக்கோட்டை 622002 என்ற முகவரி பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இணையதளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்றேன், டவுன் செய்து ஃபுல்லாக படிச்சு பார்த்துங்க. வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.